விஜய் இப்ப தர டிக்கெட் லெவல்ல அடிக்கிற வேலையை திமுகவினர் செய்தால் அவங்களுக்கு சரிவு இன்னும் அதிகமாயிடும். அதனால அதை அவுட் சோர்ஸ் பண்ணி சீமான் கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு மக்கள் நினைப்பதில், சந்தேகிப்பதில், ஊகிப்பதில் என்ன தவறு? நீங்க எவ்வளோ விஷயம் பேசுறீங்களா? எல்லாம் ஃபேக்ட் வச்சுக்கிட்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதனால வந்துங்க, நம்ம பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க சந்தேகத்துக்கு அப்பால் இருக்கணும். அப்படின்னு சொன்னா ஆளுங்கட்சி திட்டணும். பிஜேபியை கண்ணாபின்னான்னு திட்டுறீங்க, அப்புறம் போய் நிர்மலா சீதாராமனை போய் சந்திக்கிறீங்க. எதுக்கு சந்திச்சிங்க? மக்கள் பிரச்சனைக்கான புரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு திருட்டுத்தனமான சந்திப்புலாம் தேவையில்லையே. நேரடியாக போய் சந்திக்கலாம், கோரிக்கை கொடுக்கலாம். கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு உன்னை யாருப்பா வர சொன்னதுன்னு கேட்குறாரு. ரஜினிகாந்தை யார் வர சொன்னாங்க, கமல்ஹாசனை யார் வர சொன்னாங்கன்னு கேட்டாரா? ரஜினிகாந்த் ஐயாவை போய் பேசி சங்கினா சகத்தோடன்னு ஒரு புது விளக்கம்லாம் கொடுத்தாரு இல்லையா? இந்த ரஜினிகாந்தை என்னெல்லாம் பேசினார் இவரு. ஸோ நாக்கில் எலும்பு இல்லைன்றதை நிரூபிக்கிறவர் சீமான். இன்னைக்கு ஒன்று பேசுவாரு, நாளைக்கு ஒன்று பேசுவாரு, நேற்று ஒன்று பேசுவாரு, முந்தா நாள் ஒன்று பேசுவார். அவர் ஒரு நிலையில்லாத பேச்சுங்க.